மீம்ஸ் போடுற மேல குண்டாஸ் போடுறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு வலைவெளியில் ஒரு கருத்து சொல்ற மேல குண்டாஸ் போடுறீங்க, கொலை செய்யறவன சும்மா தூக்கி அவனை விசாரணையே இல்லை. ஏன் கொன்ன, எதுக்காக கொன்ன, யார் சொல்லி கொன்ன, நீ கொல்றதுக்கான நோக்கம் என்ன, இந்த விசாரணையே வெளியில வரலையே. அவன் யாரையும் நீங்க கைது செய்யல, எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சரணடைஞ்சவங்க தான். அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டீங்க, அப்படியே ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல. கூப்பிட்டு விசாரிச்சோம் இதுக்காக பண்ணான்னு சொல்றாங்கன்னு. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், கொலையாளிகள் வேற, சரணடைஞ்சிருக்கிற ஆள்கள் வேற. அப்ப எதையோ ஒன்று மறைக்கிறதுக்கு யாரோ ஒன்று செய்யறாங்க, அது யாருங்கிறதான கேள்வி. என்கவுண்டர் எதுக்காக செய்யப்படுதுன்னு இருக்கு. இப்போ ஒரு 6 வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடறான்னா அவனை கொண்டு திருப்பி சிறையில் அடைச்சல, அதெல்லாம் தப்பு. நீங்க பாத்தீங்க இங்க ஒரு பெண்ணை ஒருத்தன் எரிச்சிட்டான், அப்புறம் திருப்பி 90 நாள் அவன் விட்டீங்க, அம்மாவையும் கொலை பண்ணிட்டான். இப்போ அவனெல்லாம் என்ன பண்ணலாம்? அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்து பிள்ளைகள் வெட்டிட்ட மாதிரி முடியை வெட்டிக்கிட்டு நீட்டாக அப்படி சிறைக்குள்ளே உள்ள வரான். யார் காசுலன்னா எந்த பிள்ளையை சாக கொடுத்தோமோ அவங்க அப்பா அம்மா வரி காசுலேயும் தான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் சிறைக்குள்ள. இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம வச்சு பாதுகாத்துட்டு இருக்கணுங்கிறது